Hi friends, how are you? நம்ம இப்போ பார்க்க போகிறது STK IC 4191 IC பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டூடியோ போர்டு, இது வந்து மோனோ போர்டு. இது நம்ம எப்படி ஒயர் கனெக்ஷன் எப்படி பண்ணலாம்ங்கறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து இந்த 4191 ஸ்டூடியோ போர்டில் கனெக்ஷன் டீட்டெயில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு பின் வந்து இன்புட் பின்னு. இந்த பின்னு நேராக வந்து இங்கே ஒரு ரெஜிஸ்டர் போட்டு சென்டராக நம்ம இங்கே இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் பாருங்கள் அந்த ரெஜிஸ்டரு. இங்கே வந்து ஒரு பிஎஃப் ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க, தாண்டி ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதை லெஃப்ட் சைட்லேருந்து 5வது பின் வந்து வோல்டேஜ் மைனஸ் இதை போது பாருங்கள். நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு ஃபியூஸ் ஒன்று போட்டு இதை ஒரு பாருங்கள் ஃபியூஸு. இந்த ஃபியூஸ் மூலிமா நம்ம வோல்டேஜ் மைனஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து 8வது பின்னு, லெஃப்ட் சைட்லேருந்து 8வது பின் வந்து நேராக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ப்ளஸ்ஸு கொடுக்குற மாதிரி இருக்கும். பாருங்கள், நேராக வந்து இங்கேருந்து ஒரு ஃபியூஸ் ஒன்று போட்டு ஒரு பாருங்கள், இந்த ஃபியூஸ் தான் அது. ஃபியூஸ் போட்டு வோல்டேஜ் ப்ளஸ்ஸு கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து 6வது பின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கருடைய ஒரு ப்ளஸ்ஸில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே இந்த 1 2 3 4 5 6 6வது பின்னு நேராக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு இந்த ஃபியூஸ் போட்டு நம்ம இங்கே ஸ்பீக்கர் லைனு, இது ஒரு செக்ஷனுடைய ஸ்பீக்கர் லைனு. நெக்ஸ்ட்டு இன்னொரு செக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 9வது பின்னு 1 2 3 4 5 6 7 8 9வது பின்னு நேராக பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த ஃபியூஸ் போட்டு நம்ம இங்கே ஸ்பீக்கர் ப்ளஸ்ன்னு இருக்கும். இந்த போர்டில் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணுறாங்க, ஸ்பீக்கர் இங்கே லைன் கொடுக்கணும், வோல்டேஜ் இங்கே கொடுக்கணும், ஏத்தையும் கொடுக்கணும், அவங்களே மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இங்கே லாஸ்ட்டு இன்னொரு இன்புட் வந்து நம்மளுக்கு ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு பின் வந்து இன்னொரு இன்புட்டு, லெஃப்ட் ரைட்டுக்கான இன்னொரு இன்புட்டு. இங்கேருந்து ஒரு கெப்பாசிட்டரு, நெக்ஸ்ட்டு ஒரு பிஎஃப், நெக்ஸ்ட்டு ஒரு ரெஜிஸ்டர் போட்டு இங்கே நம்ம வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 இன்புட்டு, இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு. இந்த போர்டில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால் இது வந்து சிம்பிளாக கொடுத்துலாம். இது வந்து ஒரு ஸ்டூடியோ போர்டு, 4191 ஸ்டூடியோ போர்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டோட டீட்டெயில் அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மோனோ போர்டை பற்றி பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடுலேருந்து ஃபஸ்ட்டு பின் வந்து இன்புட் பின்னு, இது பாருங்கள் இந்த பின்னு தான். இதுலேருந்து நேராக ட்ராக் அடித்து இங்கே இந்த ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க, இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பிஎஃப் போட்டிருப்பாங்க. இந்த ரெஜிஸ்டர் மூலிமா இங்கேருந்து இங்கே இன்புட் தர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து 1 2 3 4 5 5வது பின் வந்து வோல்டேஜு, 5வது பின் வந்து வோல்டேஜு மைனஸு, இது பாருங்கள். இங்கேருந்து இப்படி வந்து இப்படி ட்ராக் அடித்து இப்படி வந்து இங்கே ஒரு ஜம்பர் போட்டிருப்பாங்க, இது பாருங்கள். இந்த ஜம்பர் மூலிமா நம்மளுக்கு வோல்டேஜ் மைனஸ் வரும், மைனஸ் உள்ள கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 8வது பின் வந்து வோல்டேஜ் ப்ளஸ்ஸு, இது பாருங்கள். 8வது பின் நேராக வந்து இந்த இடத்துல ஒரு ஜம்பர் வச்சுருப்பாங்க, இது பாருங்கள். இந்த ஜம்பர் மூலிமா நம்ம வோல்டேஜ் ப்ளஸ்ஸு இன்புட் தர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் லைன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மோனோ போர்டுன்றதுனால நம்ம 2 ஸ்பீக்கர் லைனுமே ப்ளஸ் தர போல் இருக்கும், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் தர போல் இருக்கும். இது வந்து கிரவுண்டு தர மாதிரி இருக்காது, சொல்கிறேன் பாருங்கள். இது 1 2 3 4 5 6 6வது லைனில் இந்த ட்ராக் பாருங்கள், இது பாருங்கள். இங்கே ஒரு ஃபியூஸ் போட்டு நம்ம இங்கே தர மாதிரி இருக்கும், ஒரு ஒயரை இங்கே தரணும். 2வது பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபியூஸ் இதை இங்கே போட்டு இங்கே ஒரு ஸ்பீக்கர் வை தர மாதிரி இருக்கும். இது வந்து இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. ஸ்பீக்கருடைய 2 ஒயரையும் இதில் ஒன்று கனெக்ட் பண்ணிடணும். இது வந்து கிரவுண்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, ரெண்டுமே வந்து ப்ளஸில் தர மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இது மைனஸு இது ப்ளஸ்ஸாகவும் எடுத்துப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மோனோ போர்டு கனெக்ஷன் டீட்டெயில் இப்படி தான் தரணும். நம்ம ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர் லைனில் ஒரு ஸ்பீக்கரு ஒரு கிரவுண்ட் இங்கே தர மாதிரி இருக்கும்.
ஒரு ஸ்பீக்கரு ஒரு கிரவுண்டு தரணும். மோனோவில் வந்து ரெண்டுமே ஐசிலேருந்து வர லைனை தான் தரணும். இது ஒரு இங்கே ஒரு ஒயரு இங்கே ஒரு ஒயர் தர மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து கிரவுண்டு தரக்கூடாது. இதுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் லைனு ஒரு கிரவுண்ட் லைன் தரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்டூடியோக்கும் மோனோவுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது லைன் கொடுக்குறது. ஆனால் ஆடியோ கிளாரிட்டி செம்மையாக இருக்கும், கேட்குறது நல்லா கெயின் நல்லா பூஸ்டப் பண்ணி தரோம். இது 4191 வந்து ஸ்டூடியோ போர்டில் ஒரு சேனலுக்கு பர் சேனலுக்கு 50 வாட்ஸ் வரும். இது வந்து லெஃப்ட் ரைட்டு 2 சேனல் வரும். இதில் ஸ்டூடியோ போர்டில் 100 வாட்ஸ் வரும் 2 சேனலுக்கு. இது மோனோ போர்டுன்றதுனால இதில் சிங்கிள் சேனல் தான் வரும். சிங்கிள் சேனலுக்கு 100 வாட்ஸ். இது டூயல் சேனலுக்கு 100 வாட்ஸ் ஸ்டூடியோ போர்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக தொடர்ந்து பார்த்துன்றதுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.